அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு மனிதருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு ஆசை, நாம் கொஞ்சமாவது வசதியாக இருக்கணும். ரொம்ப ஓவர் வசதி இல்லைனாலும் நமக்கு பிடிச்ச பொருளை வாங்குகிற அளவுக்கு வசதியாக இருக்கணும். நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும், யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது, ஒரு 4 பேருக்கு நாம் கொஞ்சமாவது உதவி செய்கிற அளவுக்கு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கணும்னு சொல்லிட்டு பொதுவாக இது எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம். தாராளமாக இதற்காக நம்ம ஆசைப்படலாம், இதற்காக நம்ம துவாவும் செய்யலாம். எப்போவுமே இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம பேராசை தான் படக்கூடாது. அதாவது பேராசைனா இந்த உலக வாழ்க்கையை மட்டும் அனுபவிச்சுட்டு அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. இந்த உலக இன்பங்கள் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு நம்மை தூரமாக்கிடக்கூடாது. அல்லாஹ்வை 5 வேளை தொழுதுட்டு கடமையான விஷயங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் நாம் அனுபவிக்கலாம், ஆசைப்படலாம். அதற்காக நாம் துவாவும் செய்யலாம். அல்லாஹ்விடம் தொடர்ந்து நாம் கையேந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்வாதாரம் எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி அது மேல் நோக்கி வரும். நமக்கான ரிஸ்க் நம்முடைய விதியில் எழுதப்பட்டு இருக்குல்ல, அது எப்படியோ நம்மை தேடி வரும். இப்போ நம்ம தேடி ரிஸ்க்கு வரோம் சொல்லிட்டு நாம் சும்மா வீட்டில் இருந்தால் ஒன்றுமே நம்ம தேடி வராது. நாம் அதற்கான முயற்சியில் ஈடுபடணும், உழைக்க வேணும். முயற்சி செஞ்சுட்டு அல்லாஹ்விடம் துவா செய்யணும். முயற்சி துவா, அதாவது உழைப்பு துவா, இந்த ரெண்டுமே நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக நாமும் நல்ல வசதியான வாழ்க்கையை வாழலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா உழைப்பாங்க, கடினமான உழைப்பு இருக்கும், ஆனால் உழைப்புக்கேற்ற அந்த கூலி இருக்காது. காரணம் அல்லாஹ்விடம் அவங்க கேட்க மாட்டாங்க, பரக்கத் வேண்டி கேட்க மாட்டாங்க. நான் உழைச்ச இந்த உழைப்புக்கு நல்ல ஒரு கூலியை கூடிய அல்லாஹ், என்னுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்திட்டா சொல்லிட்டு கேட்க தவறிடுவாங்க. ரெண்டுமே இருக்கணும், உழைப்பும் வேணும், துவாவும் இருக்கணும். வெறும் துவாவை மட்டும் செஞ்சுட்டு இருந்துட்டு உழைப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது, வெறும் உழைச்சிக்கிட்டு அல்லாஹ்விடம் உதவி கேட்காம இருக்கக்கூடாது. ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்போவுமே அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிக அழகான முறையில் மாறும். நிறைய துவாக்கள் இருக்குது, வாழ்வாதாரம் உயர வேண்டி சிறப்பான துவாக்கள் இருக்குது. அல் குரானில் இருக்குது, ஹதீஸ்களில் இருக்குது. அதை தேடி பிரித்து நம்ம டெய்லியும் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கும்போது, தொடர்ந்து அல்லாஹ்விடம் அந்த ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய சேனலில் இதற்கான துவாக்கள் நிறைய போட்டுட்டு வரேன். அந்த வகையில் நம்முடைய வாழ்வாதாரத்தை மிக சிறந்த அளவில், பெரிய அளவில் உயர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு துவாவை சொல்ல போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஆத் ரதியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி கேட்குறாங்க, இது மாதிரி எனக்கு ரொம்ப கடனாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வீட்டில் வறுமை இருக்குது, இந்த கடன் நீங்கணும், என்னோடய வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணும், அதற்கு ஏதாவது ஒரு சிறந்த துவாவை கற்றுத்தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டபோது நபி அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான ஒரு துவா. இந்த ஒரு துவாவை அவர்கள் தொடர்ந்து ஓதி அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டது. நாமும் எடுத்து ஓதும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். எப்போவுமே நம்ம சேனலில் வியாழன் வெள்ளி இந்த ஒரு 2 நாட்களில் ஓதுற மாதிரி சிறந்த துவாக்களை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு வியாழன் மகரிப் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை ஓத ஆரம்பிங்க. ஒவ்வொரு மகரிப்பும் இந்த ஒரு துவாவை தொடர்ந்து உங்கள் வீட்டில் ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதலாம். இது கொஞ்சம் பெரிய துவாவாக இருக்கும், அதனால் ஆரம்பத்தில் மகரிப் தொழுதுட்டு ஓத ஆரம்பிங்க. நீங்கள் டெய்லியும் ஓத ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெமரி ஆகிடும். அதன் பிறகு ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் ஓத ஆரம்பிங்க. குறைஞ்சது 3 முறை, அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷாஉ வ துஇஸ்ஸு மன் தஷாஉ வ துஸில்லு மன் தஷாஉ பியதிகல் ஹைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் ரஹ்மானத் துன்யா வல் ஆஹிரஹ் வ ரஹீமஹுமா துஅதீஹிமா மன் தஷாஉ வ தம்னஉ மின்ஹுமா மன் தஷாஉ இர்ஹம்னி ரஹ்மதன் துக்னீனி பிஹா அர்ரஹ்மத்திம் மன் சிவாக். அல்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்சிஉல் முல்க
மிம்மன் தஷாஉ வதுஇஸ்ஸு மன் தஷாஉ வதுஸில்லு மன் தஷாஉ பியதிகல் ஹைர் இன்னக அலா குல்லி ஷையின் கதீர் ரஹ்மானத் துன்யா வல் ஆஹிரஹ் வரஹீமஹுமா துஅதீஹிமா மன் தஷாஉ வதம்னஉ மின்ஹுமா மன் தஷாஉ இர்ஹம்னி ரஹ்மதன் துக்னீனி பிஹா அர்ரஹ்மத்திம் மன் சிவாக். அகிலத்தின் அதிபதியே இறைவா, நீ நாடியவருக்கு ஆட்சியை வழங்குகிறாய், நீ நாடியவரிடமிருந்து ஆட்சியை பறித்து கொள்கிறாய், நீ நாடியவருக்கு கண்ணியம் அளிக்கிறாய், நீ நாடியவரை இழிவுபடுத்துகிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன. நிச்சயமாக நீ அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். இவ்வுலகிற்கும் மறு உலகிற்கும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் நீயே. அவ்விரண்டிலிருந்தும் நீ நாடியவருக்கு வழங்குகிறாய், நீ நாடியவருக்கு தடுக்கிறாய். உன்னை தவிர வேறு எவரின் கருணையும் எனக்கு தேவைப்படாத அளவுக்கு உன்னுடைய பிரத்யேக கருணையை கொண்டு என் மீது நீ அருள் புரிவாயாக. இந்த துவாவோட தமிழ் அர்த்தத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு எது நடந்தாலும் சரி, நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருது. தான் நாடியவருக்கு ரிசுக்கை தாராளமாக தருகின்றான், தான் நாடியவருக்கு ரிசுக்கை அளந்தும் தருகின்றான். எல்லாமே அல்லாஹ்வின் கைவசம் தான் உள்ளது. அவனிடம் நாம் கையேந்தி துவா செய்யும் போது நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த நன்மை நமக்கு கிடைக்கும். அதை விட சிறந்ததையும் அல்லாஹ் வழங்குவான். ஆனால் நாம் கேட்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். பொறுமை மிக முக்கியம். ஒரு முறை கேட்டு ஒரு மாதம் கேட்டு கிடைக்கல சொல்லிட்டு சோர்வடையக்கூடாது. தொடர்ந்து அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக தருவான். நாம் கேட்டதை விட சிறந்தது தருவான். ஏன்னா நாம் இடைப்பட்ட அந்த காலத்தில் பொறுமையுடன் இருக்கிறோம்ல, பொறுமையின் கூலி மிக சிறந்தது. அப்போ அதற்கான கூலியையும் நமக்கு சேர்த்து தருவான். அதனால் இந்த ஒரு துவாவை கொஞ்சம் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்து ஓதலாம். குறைஞ்சது 3 முறை, அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதுங்க. ஓதிட்டு இதன் பொருட்டால் நல்ல அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. இந்த மாதிரி எனக்கு கடன் இருக்குது, இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டம் நீங்கணும், என் பிரச்சனை நீங்கணும், வீட்டில் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படணும், பரக்கத்தான நல்ல ஒரு சூழ்நிலை அமையணும் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் நல்லா துவா செய்யுங்க. தொடர்ந்து துவா செய்யுங்க. ஒவ்வொரு மஹ்ரிப் தொழுதுட்டும் இதை தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. நீங்கள் ஒரு 10 நாள் தொடர்ந்து ஓதுனாலே உங்களுக்கு இந்த துவா மெமரி ஆகிடும். மனப்பாடமாக நம்ம மனசில் இருந்தால் நம்ம எப்போ வேணாலும் எடுத்து ஓதிக்கலாம். அப்போது ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு முடிஞ்சு ஓதுனா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே. அவனால் மட்டும் தான் முடியும். அவன் நினச்சா ஒரு நொடி போதும், எல்லாத்தையும் சாதாரணமாக எல்லாத்தையும் உயர்த்திடுவான். முழு நம்பிக்கை வச்சு அல்லாஹ்விடம் தொடர்ந்து துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.